ஜோ கிச்சனில் இன்றைக்கி கார கொழுக்கட்டை எப்படி வீட்லேயே அரிசியை ஊற வச்சு ஈஸியாக சிம்பிளாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1.5 கப் இட்லி அரிசியை 2 ஹவர்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்படி ரவை ரவையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இருந்தாலே போதும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பேனை வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேலு கடுகு போட்டு பொரிஞ்சதும் இதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேலு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் நல்லா வந்து கொஞ்சம் நிறையாவே போடலாம், நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவை இதுலேயே சேர்த்திக்கலாம். இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விடலாம். நான்ஸ்டிக் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நார்மல் நம்ம வடை சட்டியில் வந்து கிளறினாலும் நல்லா ஒட்டாமல் நல்லா தான் வரும். அப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாக விட வேண்டாம். இந்த பதத்துக்கு நல்லா பெரட்டுற அளவுக்கு வந்தோன்னா நிறுத்திடலாம். இப்போ வந்து நல்லா சூப்பராக வந்து ஓரளவுக்கு லைட்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இது ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டாலே ஓரளவுக்கு கையில் தொட்டுற அளவுக்கு ஆறிடும். அதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் எண்ணெயை தடவி இந்த உருண்டை ஷேப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவல் ஷேப், அதுக்கப்புறமேலு கொஞ்சம் அந்த பிடிச்ச மாதிரி இப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வர மாதிரி அமுத்தினோன்னா நம்மளுக்கு அந்த விநாயகர் ஷேப் பட்டவே வரும். இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து வேக வைக்கணும். எவ்வளோ தூரம் அந்த மாவு நம்ம வதக்கிறப்ப வெந்திருக்கோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு 18 to 20 மினிட்ஸ் வேக வச்சா உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். ரொம்ப நேரமும் விட்டுறாதீங்க, அப்புறம் கெட்டியாக போயிடும். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து மேலே தண்ணி பூத்த மாதிரி இருக்கும், அதுலேயே வெந்துருச்சுன்னு தெரியும். இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்றப்ப கொஞ்சம் தக்காளி சட்னி, கார சட்னி கூட கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.